ஒருத்தர் 5 தோசை சாப்பிட்டா கூட வெயிட் போடாது, இன்னொருத்தர் 2 தோசை சாப்பிட்டா கூட வெயிட் போடும். ஹெல்த்தியாக வெயிட் லாஸ் பண்ணணும்னா சிம்பிளாக பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒரு நாளைக்கு 3 டீஸ்பூன் தான் எண்ணெய். இதை சாப்பிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வயர் ரொம்ப, பட் கேலரி ஏறாது. இவ்வளோ வெள்ளையா இருக்கும் ரைஸ், அதுதான் ஹெல்த்தின்னு நம்ம நினச்சிக்கிறோம். வெள்ளையில் வர ஃபேட் ஏற ஏற எல்லா நான் கம்யூனிகபிள் டிசீஸ். ஒவ்வொரு மாதமும் 1 கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் ஹெல்த் குரு சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த 9342302612 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஹெல்த் குரு. நான் உங்கள் முரளி. சரி, நம்ம கூட பார்த்தீங்கன்னா டயட்டிஷியன் தாரிணி கிருஷ்ணன் இருக்காங்க. இன்னைக்கு இவங்க கிட்ட தான் பேச போகிறோம். வாங்க பேசலாம். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி மேம் இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? மேம் நல்லா இருக்கேன் மேம். மேம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் கம்மியாக தான் சாப்பிட்றேன், ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா வெயிட் போட்டிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு என்ன மேம் காரணமாக இருக்குது? கம்மியாக சாப்பிட்றாங்கன்னா ஒன்று அவங்க பாடி டைப் அந்த மாதிரி இருக்கும், இல்லை உடம்புல ஹார்மோன்ஸ் மாதிரி இருக்கலாம், அது இருக்கலாம். பட் கம்மியாக என்ன சாப்பிட்றாங்கன்னு முக்கியம். ஏன்னா உணவில் நிறைய காய் பழம் எடுத்தால் அந்த டோட்டல் சாப்பிட்ற உணவில் இருக்கிற கேலரி டென்சிட்டி குறையும். ஏன்னா ரைஸு, சப்பாத்தி, பராட்டா இதெல்லாம் எடுத்தோம், பூரி அப்படின்னா அந்த கேலரி டென்சிட்டி கூடும். அப்படின்னா கேலரி டென்சிட்டின்னா 1 கிராம் அந்த உணவில் எல்லாம் கலந்த உணவில் எடுத்திங்கன்னா அந்த வர கேலரி, புரியுதுங்களா? ஏன்னா காய் பழம், அதுவும் வெள்ளரிக்காய், அந்த மாதிரி சாலட்லாம் எடுத்தால் ரொம்ப குறைவாக வரும். இதே நீங்கள் நிறைய வடை, அப்புறம் பூரி, பரோட்டா இதெல்லாம் போட்டு சாப்பிட்டோம்னா ஏறிட்டே போகும். ஸோ கம்மியாக சாப்பிட்றாங்க, பட் என்ன சாப்பிட்றாங்க, இது ரொம்ப முக்கியம். இப்போ ஒருத்தங்க ஹெல்த்தியாக வெயிட் லாஸ் பண்ணணும்னா என்னெல்லாம் நம்ம சாப்பிடணும்? இப்போ ஹெல்த்தியாக வெயிட் லாஸ் பண்ணணுன்னா சிம்பிளாக பார்த்தீங்கன்னா அவங்க காலை உணவில் ஃப்ரூட் சாப்பிட்டுட்டு அப்புறம் உணவு எடுக்கணும். இப்போ முன்னாடி 4 இட்லி 5 தோசை, இல்லை 5 இட்லி 4 தோசை அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு 1 இல்லை 2 குறைச்சிடலாம். ஸோ 3 இட்லி 2 தோசை சாப்பிட்டுட்டு நிறைய ஒரு கப்பு ஃப்ரூட்டு, என்ன சீசனல் ஃப்ரூட்டோ. இப்போ பார்த்திங்கன்னா சம்மர்லேயே இந்த தர்பூஸ் கிடைக்குது, கிர்னி பழம் கிடைக்குது. இது தர்பூஸ் ரொம்பவே கம்மி கேலரிஸ், அது பேரே வாட்டர் மெலன். ஏன் வாட்டர் மெலன்? ஏன்னா நிறைய தண்ணி சத்து இருக்குது. ஸோ இதை சாப்பிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வயர் ரொம்ப, பட் கேலரி ஏறாது. ஸோ இது ஒரு வெரி பிக் ஆப்ஷன். அதே மாதிரி மத்தியானம் உணவில் பார்த்திங்கன்னா 1 கப் ரைஸ் எடுத்தாங்கன்னா 1 கப் பருப்பு, இல்லை ஃபிஷ், சிக்கன், எக், 2 கப் காய் கூட பச்சை நிற காய். ஸோ கீரை வகைகள், பீன்ஸ் வெரைட்டி இந்த மாதிரி எடுத்தாங்கன்னா பீன்ஸ், அவரைக்காய், காராமணி, இல்லை தண்ணி காய், பூசணிக்காய், சொரைக்காய், பொடலங்காய் இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கேலரி குறையும். எண்ணெயை குறைக்கணும். ஒருத்தருக்கு ஒரு நாளைக்கு 3 டீஸ்பூன் தான் எண்ணெய். எல்லாரும் சாப்பிட்றது எங்கள் சர்வேலேருந்து 3 மடங்கு இல்லை 4 மடங்கு. அதனால தான் மெயினாக வெயிட் இன்க்ரீஸ் ஆகுது. அப்புறம் சாயங்கால உணவு, இந்த பிஸ்கெட், பஃப்பு, சமோசா இதெல்லாம் விட்டுட்டு வெறும் வெள்ளரிக்காய் சாப்பிட்லாம், கட் ஃப்ரூட் சாப்பிட்லாம், இந்த மாதிரி சாப்பிட்லாம். அதே மாதிரி நைட் உணவுலேயும் எவ்வளோ ரைஸோ இல்லை சப்பாத்தி, தோசை எடுக்கிறீங்களோ 2 தோசை எடுத்தால் 1 கப் பருப்பு, 2 கப் காய், இந்த மாதிரி சாப்பிட்டா பெஸ்ட்டாக வந்துடும். இதே மாதிரி வெயிட் கெயினிங் மேம், நான் நல்லா சாப்பிட்றேன், ஓகேங்களா, 3 வேளையும் சூப்பராக சாப்பிட்றேன், இருந்தாலும் பார்த்தீங்கன்னா வெயிட் ஏறவே மாட்டேது அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க சொல்ல முடியுமா? பேசிக்காக பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் இப்போ ஒரு 150 சென்டிமீட்டர்ஸ்னால் 5 அடி இருக்காங்க. அப்போது அவங்க இருக்க வேண்டிய வெயிட் 45 to 50, இல்லை மேக்ஸிமம் 53. இவங்கள பார்த்துட்டு ஐயோ ரொம்ப ஒல்லியாக இருக்கேப்பா, இப்போ காற்றடிச்சா பறந்து போயிடுவேப்பா, ஆனால் சாப்பிடலையே, இந்த மாதிரி கேட்பாங்க. பட் அவங்க ஒரு 60-65 கிலோ இருந்தால் நல்லா இருக்காங்க அப்படின்னு நினச்சிப்பாங்க. பட் ஆக்சுவலி அவங்க இருக்கிறது ஓவர் வெயிட், புரியுதுங்களா? ஸோ வெயிட் கெயின் யாருக்கு வேணுங்கிறதே ஒரு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மார்க். யார் இந்த ஐடியல் பாடி வெயிட், அதாவது இப்போ 160 சென்டிமீட்டர்ஸ் இருக்காங்கன்னா -100, ஸோ 60 kg இருக்கணும். இவங்க 58ஓ 62ஓ இருந்தால் கவலையே இல்லை, அதான் கரெக்ட் வெயிட். பட் நார்மலாக 60 இருக்கிறவங்க 80, 90 அந்த மாதிரி இருக்காங்க. ஸோ அதனால இவங்க நினச்சிக்கிறாங்க இந்த 60 கரெக்ட் வெயிட் இருக்கிறவங்க ரொம்ப ஒல்லியாக இருக்காங்க. ஸோ பட் டெஃபினட்டாக 55 இல்லை 54 இருக்காங்கன்னா இவங்க வெயிட் கெயின் தேவை, சரிங்களா? ஸோ இது ஒன்று. ரெண்டாவது பாடி டைப் மாதிரி.
ஒருத்தர் வந்து 5 தோசை சாப்பிட்டா கூட வெயிட்டு போடாது, இன்னொருத்தர் 2 தோசை சாப்பிட்டா கூட வெயிட்டு போடும். ஸோ அவங்களுக்கு யாருக்கு வெயிட் போடுதோ அவங்க இன்னும் எக்ஸசைஸ் பண்ணணும். யாருக்கு வெயிட் போடலையோ அவங்க கொஞ்சமாக எக்ஸசைஸ் பண்ணால் போகிறோம். இதே கொஞ்சமாக எக்ஸசைஸ்னு சொல்கிறோம். மினிமம் 30 மினிட்ஸ் எக்ஸசைஸ் ஒரு நாளைக்கு எல்லாருமே செய்யணும். அதுக்கும் மேலே 45 நிமிஷம் 1 மணி நேரம் யார் வெயிட் குறைக்கணுமோ அவங்க செய்யணும். அதில் எக்ஸசைஸில் பல விதம் இருக்குது. இப்போ வாக்கிங் இருக்குது, ஸ்கிப்பிங், ஜம்பிங், வந்து இந்த ஸ்விம்மிங், அந்த மாதிரி ஸ்ட்ரெங்க் ட்ரெயின். ஸோ அவங்க உடம்பு பிரகாரம் தேவைப்படுது. இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் வந்து சப்பாத்தி சாப்பிட்டா வெயிட் கம்மியாகுதுன்னு சப்பாத்தி சாப்பிட்றாங்க. அதுமாதிரி உண்மையிலேயே சப்பாத்தி சாப்பிட்டா வெயிட் கம்மியாகுமா? இப்போ நம்ம கோதுமையில் இருக்கிற கேலரியும் ரைஸில் இருக்க கேலரியும் எடுத்தால் ரெண்டுமே 100 கிராமில் 345 கேலரி தான். புரியுதுங்களா? பட் ரைஸ் சாப்பிட்றச்சே ஒருத்தரை போரும்பா சாப்பிட்டது போரும்னு சொல்ல முடியுமா? இல்லை கப்பில் அளந்து சாப்பிட்றோமா? ரெண்டுமும் கிடையாது. அதனால் நம்ம எவ்வளோ சாப்பிட்றோன்னு கூட தெரியாத பசிக்கு ஏற்றது நம்ம சாப்பிட்றோம். இல்லை என்ன உணவு இருக்குது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சா ஒரு கட்டுவோம்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. பட் சப்பாத்திங்கிறது நம்ம போடுறச்சே நம்மளுக்கு கணக்கு தெரியும். 2 சப்பாத்தி 3 சப்பாத்தி அந்த மாதிரி. இன்னொரு வித்தியாசம் பார்த்திங்கன்னா ரைஸ் வந்து எவ்வளோ வெள்ளையாக இருக்கோ ரைஸ் அதுதான் ஹெல்த்தின்னு நம்ம வந்து நினச்சிக்கிறோம். இல்லை அதான் ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்க எல்லோரும். ஸோ அதில் நார் சத்து, புரத சத்து, நல்ல கொழுப்பு சத்து எல்லாமே போயிடுது. இதே கோதுமை பார்த்திங்கன்னா நம்ம முழு கிரெயின் எடுத்து அப்படியே அரைச்சி யூஸ் பண்ணுறோம். ஸோ நார் சத்து இருக்குது, புரத சத்து, கொழுப்பு சத்து எல்லாமே இருக்குது அதில், விட்டமின், மினரல். அதனால 2 சாப்பிட்டா கூட நல்லாவே வயிறு ரொம்பிடும். அதே ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா வந்து சீரக தண்ணி குடித்தா வந்து வெயிட் லாஸ் ஆகும் வந்து குடிக்கிறாங்க. சீரக தண்ணி குடித்தா உண்மையிலே வெயிட் லாஸ் ஆகுமா? ஜீரக தண்ணி கொடுத்தா உடம்புல கேஸ் இருந்தால் குறையும். 2வது வந்து டைஜஷன் நல்லா ஆகும். இதுக்கு தான் ஹெல்ப் பண்ணுமே வழிய வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். எங்களை தெரிஞ்ச வரலும் சயின்டிஃபிக் ஸ்டடீஸ் இல்லை. அதே மாதிரி இந்த பெல்லி ஃபேட் கம்மி பண்ண என்ன மேம் பண்ணலாம் அவங்க? பெல்லி ஃபேட் இன்னொரு பிரச்சனை இருக்குது. யாரோ ஒல்லியாக இருக்காங்க, அவங்க ரொம்ப ஹெல்த்தி, என்ன வேணால் சாப்பிட்லான்னு நினச்சிக்கிறாங்க. ஸ்கின்னி ஃபேட்னு ஒரு ப்ராப்ளம் வந்திருக்கு. ஒல்லியாக இருக்காங்க, ஆனால் உள்ள கொழுப்பு சத்து நிறையா இருக்குது. ஸோ தேவையான அளவு விட ஜாஸ்தி கொழுப்பு சத்து இருக்கிறவங்க ஜாகிரதையாக இருக்கணும். ஸோ பெல்லி ஃபேட் ஏன் ரொம்ப முக்கியமாகுதுன்னா, பெல்லியில் வர ஃபேட் ஏற ஏற எல்லா நான் கம்யூனிகபிள் டிசீசஸ், அதாவது கம்யூனிகபிள்னால் டிபி அந்த மாதிரி விஷயங்கள், ஃபீவர் அதெல்லாம் வருது இல்லையா. வேறஸ் நான் கம்யூனிகபிள் டிசீஸ்னால் டயபெட்டிஸ், கார்டியாக் டிசீஸ், கேன்சர், இது ஒருத்தரை தொட்டத்தினால ஒத்துவார் ரொட்டி இல்லை. இது வந்து ஜெனட்டிக் மேக்கப், அவங்க லைஃப் ஸ்டைல் அதெல்லாம் இருக்குது. ஸோ இதனால் இந்த நான் கம்யூனிகபிள் டிசீஸஸ் நிறைய ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதை குறைக்கணும்னு சொல்கிறோம். இதுக்கு பேசிக்காக அப்டாமின் எக்ஸசைஸ் பண்ணணும். இது நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக எக்ஸசைஸ் எக்ஸ்பர்ட்ஸை கேட்டு பண்ணினா இது டெஃபினட்டாக வரும். மேம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து மாவு வாங்கி வைப்பாங்க மேம், அது மாதிரி சாப்பிட்றது உண்மையை நல்லதா இல்லை கெட்டதா மேம்? மாவு வாங்கி வச்சு சாப்பிட்றது அப்படின்னா எப்போ அவங்க அரைச்சாங்க, அது ஃபஸ்ட்டு கொஸ்டின். 2வது எல்லாம் மினரல் வாட்டர் போட்டு தான் வைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க, அதுவும் அடுத்த கேள்விக்குறி. 3வது பார்த்திங்கன்னா இது பிளாஸ்டிக்கில் போட்டு வைக்கிறாங்க. எந்த ஐட்டமுமே வாட்டர் இல்லை புளிக்கிறது இதை வந்து பிளாஸ்டிக்கில் போட்டு பண்ணக்கூடாது. இப்போ ரீசெண்டாக அதை சொன்னதுக்கு உலகத்தில் எல்லாருமே கோச்சிக்கினாங்க. நல்லது எடுத்து சொல்கிறோம். இப்போ பிளாஸ்டிக் வந்து நம்ம போட்டோம்னா பிளாஸ்டிக் உணவில் வந்து நம்ம அதை சாப்பிட்டுடுறோம். இது நல்லது கிடையாது. உடனே சொல்கிறாங்க கிரைண்டருக்குள்ளே பாருங்கள் அங்கேயும் பிளாஸ்டிக் தான் இருக்குது அப்படின்னு மக்கள் சொல்கிறாங்க. அந்த பிளாஸ்டிக் மாவு புளிக்கிறச்சே நம்ம அதுக்குள்ளேயே வச்சு புளிக்க வைக்கிறது இல்லையே, அரைச்சிட்டு வெளில வந்துடுறோம். இப்போ முன்ன காலத்தில் பார்த்திங்கன்னா மரத்தில் போடுவாங்க அந்த இது. ஸோ அது இந்த காலத்தில் பாசிபிள் இல்லை. பட் இருந்தாலும் அது வந்து கொஞ்ச நேரம்தான். முடிஞ்ச அளவு எங்கெங்கே பிளாஸ்டிக் எக்ஸ்போஷர் இருக்கோ நம்ம குறைச்சோன்னா நம்ம ஹெல்த்துக்கு நல்லது. இது மக்களுக்கு அவங்க ஹெல்த்துக்கு சொல்கிறோம். ஆனால் அது வந்து எப்படி எடுத்துக்கிறாங்க அது அவங்களோட இஷ்டம். ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஸ்வீட் கிரேவிங்ஸ் அதிகமாக இருக்கும் மேம், அதனால் வந்து அதிகமாக ஸ்வீட் சாப்பிட்றாங்க. அவங்க ஸ்வீட் சாப்பிடாம ஹெல்த்தியாக என்ன மேம் சாப்பிட்லாம்? இப்போ ஸ்வீட் கிரேவிங்ஸ் இருக்கிறவங்க வந்து ஒரு உணவை சாப்பிட்டுட்டு ஒரே ஒரு டேட் பேரிச்சம்பழம் எடுத்து அதை வந்து ரொம்ப நேரம் வாயில் வச்சு சாப்பிட்டா இதுவும் ஒரு ஸ்வீட் தான். அதே மாதிரி காஞ்ச திராட்சை ஒரு 4 5 சின்னது இதை வந்து கடித்து சாப்பிட்லாம், இதுவும் ரொம்ப ஸ்வீட்டாக தான் இருக்கும். அதே மாதிரி பல விஷயம் காஞ்ச உலர்ந்த பழங்கள் கிடைக்கிது, இதை சாப்பிடலாம். இது பண்ணாலே பழங்கிறதே ஸ்வீட்டு தான். ஸோ இந்த மாதிரி இது பண்ணால் ஓகேயாக இருக்கும். இல்லை எங்களுக்கு அதெல்லாம் வேண்டாம் ஸ்வீட்டு மாதிரி தான் வேணும் அப்படின்னா சிம்பிளாக சொன்னால் கடலை மிட்டாய்.
இல்லை இந்த உடச்ச கடலை இருக்குது அதில் கூட வந்து வெல்லம் போட்டு விற்கிறாங்க. அது சாப்பிட்டா கூட போகும், கொஞ்சம் புரத சத்தும் கிடைக்கும், ஸ்வீட்டும் கிடைக்கும். அண்ட் இது கொஞ்சம் தேவலை மற்றதை விட. இதே என்னென்னா ஒரு பார் சாக்லேட் எடுத்து அப்படியே சாப்பிட்றேன்னு சொல்கிறாங்க. அது என்ன சைஸ் பாரு, இது ரொம்ப முக்கியமான கருத்து. இப்போ சாக்லேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொக்கோலேயே இருக்குது எக்ஸ்ட்ரா ஃபேட். அதை செய்யும்போது சாக்லேட்டில் பட்டர் போட்டு இல்லை கொழுப்பு சத்து போட்டு செய்கிறாங்க. ஸோ இந்த விஷயத்தில் அது நிறையவே கேலரி ஆட் ஆகி ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுது. இப்போது சில பேர் பார்த்தீங்கன்னா ஹெல்த்தியாக வெயிட் கெயின் பண்ணணும் இருக்காங்களா மேம், அவங்க என்ன மாதிரியான உணவுகள் மேம் எடுக்கலாம்? சிம்பிளாக பார்த்தீங்கன்னா அவங்க காலையில் ஒரு 4-5 பாதாமோ நைட்டில் ஊற வச்சுட்டு காலையில் தோடு எடுத்துகிட்டு சாப்பிட்டுட்டாங்கன்னா இதே பசி கலப்போம். புரியுதுங்களா? இது ஒன்று. ரெண்டாவது இந்த பாம்பே டோஸ்ட்னு ஒன்று பண்ணுவாங்க. அதாவது முட்டை, பால், சர்க்கரை இது 3மே நல்லா பீட் பண்ணிவிட்டு 1 டம்ளர் அளவு வரும், 1 டம்ளர் பால், அதிலே முட்டை கொஞ்சம் சர்க்கரை போட்டு பீட் பண்ணிவிட்டு 2 ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்து அதை ஃபுல்லாக உறிஞ்சிக்கணும். அந்த 1 டம்ளர் பாலை 2 ஸ்லைஸ்லுமே அதை ஃபுல்லாக உறிஞ்சிட்டு இதை வந்து நீங்கள் வந்து ஒரு தோசைக்கல்லில் போட்டு கொஞ்சம் நெய்யோ எண்ணெயோ போட்டு செஞ்சிங்கன்னா இதில் புரத சத்தும் இருக்குது, உங்களுக்கு கொஞ்சம் சர்க்கரை ஸ்வீட்னஸும் இருக்குது, மாவு சத்தும் இருக்குது. ஸோ இது வந்து ஆக்சுவலாக ரொம்ப ஈஸி பண்ணுறதுக்கு. பட் இவங்களுக்கு நிறைய பெனிஃபிட் வெயிட் கெயினுக்கு வரும். இப்போ வெயிட் கெயின் அவங்களுக்கு தேவையான ஒரு டயட்டிஷியனை பார்த்து அப்புறம் செய்யட்டும். இல்லைன்னா எல்லாருமே வெயிட் கெயின் பண்ணுறதுக்கு வெயிட் குறையிறது கஷ்டம், கெயின் பண்ணுறதும் கஷ்டம். அதே மாதிரி வந்து இப்போ ஹைட்டுக்கு ஏற்ற அவங்க வெயிட்டு வெறும் கொஞ்சம் தான் கம்மியாக இருக்காங்கன்னா பிரச்சனை இல்லை. பட் ரொம்ப குறைவாக இருக்காங்கன்னா இவங்களுக்கு நம்ம என்ன சொன்னோம், ஒரு பிளேட்டில் ரைஸ் எடுத்தால் பருப்பு எடுத்தால் டபுள் வெஜிடபிள், அதுக்கு பதில் இவங்க ஈக்குவல் வெஜிடபிள் எடுத்தால் போகிறோம். ஏன்னா நிறைய எடுக்க வேண்டாம். பேசிக்காக 1 கப் ரைஸ்னால் 1 கப் சாம்பார், 1 கப் காய் அண்ட் தயிர் சாப்பிட்லாம். இதில் இவங்க என்ன பண்ணுற தப்புன்னு பார்த்திங்கன்னா, நாங்கள் ஒல்லியாக இருக்கோம், நாங்கள் என்ன வேணால் சாப்பிட்லாம், முறுக்கு, தட்டை, இந்த மாதிரி ஃப்ரைட் ஐட்டம்ஸ், சிப்ஸ் எல்லாம் 1/4 கிலோ வச்சு சாப்பிட்றது இது ஹெல்த்து கொடுக்காது. இவங்க புரத சத்து உள்ள உணவு. இப்போ நான் வெஜிடேரியன்னா எக், ஃபிஷ், சிக்கன், வெஜிடேரியன்னா பருப்பு வகைகள், சுண்டல், மஷ்ரூம் இந்த மாதிரி சாப்பிட்லாம். இவங்க நார்மல் பீப்புளுக்கு 3 டீஸ்பூன் எண்ணெய்னா இவங்க 4 எடுக்கலாம், அதுக்கு மேலே கிடையாது. ஸோ இந்த மாதிரி அவங்க பண்ணிட்டு வந்தால் ஆட்டோமேட்டிக்காக வெயிட் போடும். அண்ட் வெயிட்டுங்கிறது யூஸ்வலாக அவங்க யார் ஒல்லியாக இருந்தால் கூட அவங்க ஒரு ஏஜ் 30 வந்தால் ஆட்டோமேட்டிக்காக வெயிட் போட ஆரம்பிச்சிடுவாங்க. அதனால இதை பற்றி கவலைவே பட வேண்டாம். மேம் அதே மாதிரி இந்த இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் சொல்லுவாங்களா மேம், அது உண்மையிலேயே வெயிட் லாஸுக்கு ஹெல்ப் பண்ணுமா? இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கை சரியாக செஞ்சால் 100% வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். இதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டாக்டரை பார்த்து உங்கள் உடம்புக்குள்ளே ஹீமோக்ளோபின் கரெக்ட் லெவலில் இருக்கா, இல்லை வந்து என்னெல்லாம் விட்டமின் டெஃபிஷியன்சி இருக்குது இதெல்லாம் பார்த்துட்டு தான் ஆரம்பிக்கணும். ரெண்டாவது வந்து மென்டலாக அவங்க ரெடியாக இருக்காங்களா. ஏன்னா பேசிக்காக பார்த்திங்கன்னா 16 மணி நேரம் ஃபாஸ்டிங், 8 மணி நேரத்துக்குள்ளே சாப்பிட்றது. இப்போ சில பேர் வந்து இதை பண்ணுறோம் அப்படின்ட்டு நைட்டெல்லாம் தூங்கிட்டு காலையிலையும் எழுந்துக்கிறதே லேட்டு, மதிய உணவோடு ஆரம்பிக்கிறாங்க. அது தப்பு. சரியான கருத்து எப்படின்னா 4-5 மணியோடு நிறுத்திடணும். அப்போது அதுலேருந்து 16 மணி நேரம் பார்த்திங்கன்னா 5 to 5 12 மணி நேரம், 9 மணி காலையில் அதுக்கு மேலே தான் சாப்பிட்ணும். அதுக்கு முன்னாடி எதாவது சாப்பிட்ணுன்னா க்ரீன் டீ, ஜிஞ்சர் டீ, துளசி டீ அந்த மாதிரி குடிக்கலாம். வெறும் தண்ணி, பால் போடாத, சர்க்கரை போடாத, ஸோ அந்த மாதிரி குடிக்கலாம். ஸோ பேசிக்கலாக இட்ஸ் ஹாட் வாட்டர். பட் இந்த டைமில் பிட்வீன் 9 AM அண்ட் நெக்ஸ்ட் 8 hours, ஸோ உங்களுக்கு 12 + 5 வரும். ஸோ உங்களுக்கு வந்து 10, 11, 12 அப்புறம் 5 மணி நேரம். ஸோ உங்களுக்கு 5 மணி சாயங்காலம் 9 AM-லேருந்து 5 PM-க்குள்ளே 2 மீல் தான் சாப்பிட்லாம். காலை உணவு, நைட் உணவு. நைட் உணவுன்னு சொல்கிறோமே வழியா அது 4:30 மணி 4:45க்கு முடிச்சிடணும். நடுவில் இந்த 8 hours கேப்பில் 1 மணிக்கு, ஏன்னா அதான் மிட்வே, இந்த டைமில் ஒரு ஸ்நாக் எடுக்கணும். இதை வந்து ஒரு டயட்டிஷியன் கரெக்டாக பிளான் பண்ணும். அவங்க ஹைட்டு, வெயிட், எக்ஸசைஸ் பிரகாரம் எவ்வளோ ப்ரோட்டீன் தேவை, 3 வேளையும் சிறிய அளவு ப்ரோட்டீன் கொடுக்க வேண்டிய அவசியம் வரும். அதே மாதிரி அந்த நடு ஸ்நாக்கில் பழம் கொடுக்க வேண்டிய அவசியம் வரும். அண்ட் காலை அண்ட் மதிய உணவு நம்ம எல்லாருக்கும் சொன்ன மாதிரி வந்து 1 மடங்கு ரைஸ் இருந்தால் 1 மடங்கு வந்து உங்களுக்கு ப்ரோட்டீன் ஃபுட், 2 மடங்கு வெஜிடபிள். பட் ஆயிலில் குறைக்கணும்.
சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் ஃபாஸ்டிங் தான் 16 மணி நேரம் இருக்கோம், சாக்லேட் சாப்பிட்லாம், ஐஸ்கிரீம் சாப்பிட்லாம், எவ்வளோ வேணால் சாப்பிட்லாம், ஒரு ஹவர் சாப்பிட்லாம், இந்த 8 மணி நேரத்தில் என்ன வேணால் சாப்பிட்லாம். இதெல்லாம் தப்பான கருத்து. இது வந்து இப்படி கரெக்டாக பண்ணால் டெஃபினட்டாக பெனிஃபிட் வருது. யாரெல்லாம் பார்டர் லைன் டயபெட்டிஸ் இருக்காங்களோ அவங்க வந்து வெயிட் குறைஞ்சா டயபெட்டிஸ் இல்லாத கூட வெளில வந்துடலாம். இல்லை ஏர்லியாக இப்போ தான் ஒரு மருந்து எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க, 500 mg தான் டயபெட்டிஸ் மருந்துன்னா அவங்களுக்கு கூட ஹெல்ப் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பல விஷயம் அச்சீவ் பண்ணலாம். பட் கரெக்டாக பண்ணணும். அண்ட் ஃபாலோ, ப்ளீஸ் டேக் ஹெல்ப், ப்ரொஃபஷ்னல் ஹெல்ப் ஒரு டயட்டிஷியனை கேட்டு அப்புறம் பண்ணணும். ஸோ வெயிட் கெயினா எப்படி பண்ணணும், வெயிட் லாஸ்க்கு எதெல்லாம் சாப்பிடணும், ஸோ இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் எப்படி சரியாக பண்ணணும், அது இன்ஃபர்மேஷன் பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கள் டைமே எனக்கு ஒதுக்குனதுக்கு மிக்க நன்றி மேம். தேங்க்யூ. ஒவ்வொரு மாதமும் 1 கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் ஹெல்த் குரு சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த 9342302612 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள்.